ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாக இருக்கிறது. 1 மணி நிலவரப்படி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 42.41 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சராசரியாக நேரம் செலுத்தல வாக்குப்பதிவு விழுக்காடு என்பது தொடர்ந்து கொண்டே வருகின்றது, அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. காலை முதலே வாக்குப்பதிவு விழுக்காடு என்பது சராசரியாக உயர்ந்து கொண்டே வந்த நிலையில் 1 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதன்படியில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 1 மணி நிலவரப்படி 42.41 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 6 மணிக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு முன்கூட்டியே 6 மணி அளவில் அதிக கூட்டம் இருந்தால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும். ஒட்டுமொத்தமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஒரு வாக்குச்சாவடியில் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கிட்டத்தட்ட 46 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள காரணத்தால் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய முதலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் வாக்குப்பதிவு எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாக இருக்கின்றன என்ற விவரத்தை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் 1 மணி நிலவரப்படி பதிவான வாக்கு விழுக்காட்டை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 42 விழுக்காட்டுக்கு மேல் தற்போது 1 மணி நிலவரப்படி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்கு பதிவாக இருக்கிறது. தொடர்ந்து வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.